பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் விஜே பார்வதியுடைய அம்மா பார்வதியுடைய ஃபேன்ஸ் மீட்டில் பேசின கருத்து ஒன்று சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக மாறி இருக்கிறது. பார்வதியுடைய அம்மாவான சரஸ்வதிக்கு எதிரான கருத்துக்களை சமூக ஊடகங்களில் பிக்பாஸ் ரசிகர்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. விஜே பார்வதியுடைய அம்மா அப்படி என்ன கருத்தை தெரிவித்தாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி விஜே பார்வதி இந்திய பிக்பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக ரெட் கார்டை வாங்கி கொண்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய முதல் பெண் என்கிற பெருமையை பெறாங்க. அவங்க ரெட் கார்டை வாங்கி கொண்டு வெளியேறின உடனே விஜே பார்வதியுடைய ரசிகர்கள் சமூக ஊடகங்களில் ரிவோக் ரெட் கார்டு அப்படிங்கிற டேகை பயன்படுத்தி விஜய் சேதுபதி அவர்கள் மற்றும் சேனலுக்கு எதிரான தங்களுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணுறாங்க. அழுத்தம் அதிகமானதை தொடர்ந்து விஜய் சேதுபதி அவர்கள் விஜே பார்வதிக்கு திரும்ப அழைப்பு விடுக்கிறாரு. நீங்கள் ஃபினாலேவுக்கு வந்து கலந்துக்கணும்னு சொல்கிறாரு. விஜே பார்வதியால் சாட்டர்டே எபிசோடுக்கு வர முடியல. ஆனால் கமருதீன் சாட்டர்டே எபிசோடுக்கு போயிட்டாரு. சண்டே எபிசோடில் பார்வதி போய் அந்த விழாவை சிறப்பித்து கொடுத்துட்டு வெளியில் வர்றாங்க. வந்ததுக்கு பிறகு கலாட்டா சேனல் விஜே பார்வதியுடைய ஃபேன்ஸ் மீட்டை எடுத்து டெலகாஸ்ட் பண்ணுறாங்க. அதில் விஜே பார்வதியுடைய அம்மாவுக்கும் கமருதீனுக்கும் அழைப்பு அப்படிங்கிறது விடுக்கப்பட்டிருக்கு. கமருதீன் மற்றும் பார்வதி இவங்க ரெண்டு பேரையும் வச்சு டோட்டலாக ஒரு கப்புள் கண்டென்ட்டை நல்லா மில்க் பண்ணிக்கிட்டானுங்க, யூஸ் பண்ணிக்கிட்டானுங்க பார்வதியையும் கமருதீனையும். அதே மாதிரி விஜே பார்வதியுடைய அம்மாவை எந்த கேள்வி கேட்டால் அவங்க சர்ச்சைக்குரியபடி பதில் சொல்லுவாங்க அப்படின்னு நன்கு அறிந்த இந்த கலாட்டா சேனல் அவங்கள இப்போ வேற லெவலில் ஒரு சிக்கலில் சிக்க விட்டுருக்குறானுங்க. சாண்ட்ராவுடைய அந்த கார் விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் விஜே பார்வதி கமருதீன் ரெண்டு பேருமே அவசரப்பட்டாங்க. என்னதான் இருந்தாலும் சாண்ட்ராவை காரை விட்டு வெளியில் தள்ளி விட்டுருக்க கூடாது அப்படின்னு நம்ம கூட நம்மளுடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தோம். சாண்ட்ரா பார்வதி மற்றும் கமருதீன் தள்ளி விட்டதுக்கு ஓவராக ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது உண்மை தான். கமருதீன் வந்து கிச்சன் ஏரியாவில் ஆஃப் பாயில் போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு போனவனை பார்த்து ஆஸ்கர் லெவலில் அப்படின்ற ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணி கமருதீனுக்கு எதிராக ரெட் கார்டை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க பண்ண ஆஸ்கர் லெவல் பெர்ஃபார்மன்ஸை நம்மளால் மறக்க முடியாது. அதே மாதிரி விஜே பார்வதி கிச்சன் ஏரியா பக்கம் நடந்து போய்கிட்டு இருக்கப்ப பார்வதியை பார்த்துட்டு குடுக்குடுன்னு பாத்ரூம்குள்ளே ஓடி போன இந்த சாண்ட்ராவுடைய தத்ரூப நடிப்பு, இந்த மங்கையர் கரசியை தமிழ்நாட்டு மக்கள் மறக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு தத்ரூபமாக சாண்ட்ரா நடிச்சிருப்பாங்கன்றதெல்லாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை. அதுக்காக விஜே பார்வதியும் கமருதீனும் சேர்ந்து சாண்ட்ராவை காரில் இருந்து கீழே விட்டதை நம்ம எந்த விதத்திலையுமே நியாயப்படுத்த முடியாது. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா கமருதீன் துஷாரை ஒரே தள்ளா பிடிச்சி தள்ளி விட்டுருப்பான். போய் கக்குஸ்ட்டை போய் நில்லு, எதுக்கடா என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அந்த இடத்துல என்னுடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சுன்னா, ஃபிசிக்கல் வயலன்ஸுன்றது ஒருத்தரை கை நீட்டி அடிக்கிறது மட்டும்தான் ஃபிசிக்கல் வயலன்ஸ்னு இல்லை, ஒருத்தரை பிடிச்சி தள்ளி விடுறதுமே ஒரு ஃபிசிக்கல் வயலன்ஸ் தான். இதே மாதிரி துஷாரை கமருதீன் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில் பிடிச்சி தள்ளி விட்டு அவன் தடுக்கி கீழே விழுந்து அங்கனக்குள்ளே ஒரு கருங்கல் இருந்து அவனோட நெத்திப்பொட்டில் பட்டு அடிபட்டு அவன் செத்து இருந்தான் அப்படின்னா ஐபிசி செக்ஷன் 305 கீழே கமருதீன் மேலே கொலை வழக்கு பதிவு பண்ணியிருப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நான் வந்து கடுமையாக கமருதீனை கண்டித்து அந்த இடத்துல பேசியிருந்தேன். அதே மாதிரி அதே விஷயம் சாண்ட்ராவுடைய விஷயத்துக்கும் பொருந்தும். என்ன, சாண்ட்ரா தள்ளிவிடப்பட்டது ஒரு புல் தரையில். இந்த ரெட் கார்டு மேட்டரில் பார்வதி கமருதீன் மேலே தப்பே இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. 50% சாண்ட்ராவுடைய தத்ரூபமான நடிப்பு நம்ம விஜே பார்வதி மற்றும் கமருதீனுக்கு ரெட் கார்டை வாங்கி கொடுத்துருக்குன்னா பார்வதி மற்றும் கமருதீனோட செயல்பாடுகளும் அவங்களுக்கு ரெட் கார்டுன்றதை வாங்கி கொடுத்துருக்கு. குறிப்பாக கமருதீனை காமருதீன்னு சாண்ட்ரா சொல்லும் போது நீ அந்த காமத்தை வச்சு தானே 2 குழந்தை பெத்த அப்படின்னு முகம் சுளிக்கக்கூடிய விதத்தில் கமருதீன் பேசினதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதே மாதிரி பார்வதி சாண்ட்ரா கிட்ட சொன்ன பர்சனலான விஷயத்த சாண்ட்ரா அங்கே இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடி போட்டு உடைச்சது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த இடத்துல மேற்கொண்டு சாண்ட்ரா பேசிக்கிட்டே இருந்தான்னா கமருதீனோட நம்ம இப்போ தான் பேச்சப் ஆகிருக்கோம், மறுபடியும் கமருதீனுக்கு நமக்குமே சண்டையை கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிருக்கா. அப்போ உடனடியாக சாண்ட்ராவை அந்த காரில் இருந்து அப்புறப்படுத்தணும், அதுக்கு சாண்ட்ராவை கீழே தள்ளி விடணும் அப்படின்னு விஜே பார்வதி ஒரு முடிவெடுத்து கீழே தள்ளி விட்டுட்டாங்க. ஸோ இதுதான் உண்மையிலேயே நடந்தது. இந்த செயலை விஜே பார்வதியுடைய ரசிகர்கள் நியாயப்படுத்தலாம்.
ஏன் விஜே பார்வதி கூட நியாயப்படுத்தலாம். ஆனா 69 வயதான விஜே பார்வதியுடைய அம்மா நியாயப்படுத்துறது எந்த விதத்தில நியாயம்? ஒருத்தல தள்ளி விடுறதுன்றது ஒரு பிசிக்கல் வயலன்ஸ்க்கு கீழ வராதா? இது ஒரு ஆசிரியராக இருந்த விஜே பார்வதியுடைய அம்மாவுக்கு தெரியாதா? இது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்ததுனால ரெட் கார்டோட போயிடுச்சு. இதே மாதிரி வெளியில ஒரு பிரச்சனை வந்து வாய் தகராறா இருந்து அது கை தகராறா போய் யாரோ ஒருத்தர புடிச்சு விஜே பார்வதி தள்ளிவிட்டு அவங்களுக்கு அடிபடக்கூடாத இடத்துல அடிபட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, விஜே பார்வதியுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்பிதானே ஆகணும். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். அதுக்காக தன்னுடைய மகள் பண்ணக்கூடிய தவறான விஷயங்களை நம்ம எந்த விதத்திலையுமே அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம பார்வதி அம்மாவுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னா நம்ம பேசலாம். அவங்க கெட்ட வார்த்தை பேசுறாங்கன்னா நம்ம கெட்ட வார்த்தையில பேசலாம். அவங்க நம்மள அடிக்கிறாங்கன்னா நம்ம அவங்கள திருப்பி அடிக்கலாம். ஆனா அவங்க நம்மகிட்ட பேசும்போது நம்ம அவங்கள தள்ளி விடுறதோ அடிக்கிறதோ கூடாது. ஸோ அது தவறு. அது சட்டப்படி குற்றம். அப்படிங்கிறப்ப அது பிக் பாஸ் வீட்டுக்கு உள்ளேயா இருந்தாலும் சரி, பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியிலயா இருந்தாலும் சரி, அப்படி ஒரு விஷயத்த செய்யக்கூடாதுன்னு தான் தன்னுடைய மகளுக்கு பார்வதியுடைய அம்மா புத்தி சொல்லியிருக்கணுமே தவிர, அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா உட்காந்து நான் பார்த்தேன். 2 மணி வரைக்கும் நான் உட்காந்து பார்த்தேன். என் பொண்ணு ரொம்ப கெத்தா வெளியில வந்தா. பாரதி சொன்னது போல நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நன்னடை அப்படின்னு சொல்லி பாரதியார் காண நினைத்தது புதுமை பெண்களை. அவரு பெண் என்றவ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு வரையறைய வச்சிருக்கிறாரு. அப்போ பார்வதி பண்ணது சரிங்கிறீங்களா? பார்வதி மாரி இன்னொரு பெண்ண ஒரு பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணி கீழ தள்ளிவிட தான் பாரதியார் சொன்னாரா? அப்படின்ற கருத்துக்கள நெறைய பேரு விஜே பார்வதியுடைய அம்மாவுக்கு எதிராக முன் வச்சுட்டு வர்றாங்க. விஜே பார்வதியுடைய அம்மாவுக்கு புரியிற மாரி எளிதா சொல்லணும் அப்படின்னா, ஒரு மாணவன் இருக்கான். அந்த மாணவன் படிப்புல 100க்கு 100 மார்க் வாங்கிட்டு, அவன் பேப்பர கொண்டு வந்து தன்னுடைய அம்மா கிட்ட காட்டும்போது, பார்த்து அந்த தாய், "ச்சே! நம்ம பையன் 100 மார்க் வாங்கியிருக்கானே! ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ணியிருக்கானே!" அப்படின்னு சந்தோஷப்படுவா. ஆனா அதே மாணவன் அங்க இருக்கக்கூடிய சக மாணவன தாக்கி அடிதடி சண்டையாகி, சட்டையெல்லாம் கிழிஞ்சு, மூக்கு, வாய், காதெல்லாம் ரத்தம் ஒழுக ஒழுக வீட்டுக்கு வந்தான்னா, அந்த தாய் அவன பாராட்டக்கூடாதும்மா. அவன கண்டிக்கணும். சண்டை போடுறது தப்பு. அவன் என்னதான் உன்ன அடிச்சிருந்தாலும், உன்ன அசிங்கமா பேசியிருந்தாலும், நீ வாத்தியார்கிட்ட சொல்லியிருக்கணும். என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும். நீ வன்முறைய கையில் எடுத்தது தப்பு அப்படின்னு அவனுக்கு சுட்டி காட்ட வேண்டிய கடமை ஒரு தாய்க்கு இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். இன்னைக்கு நீங்க பார்வதி சாண்ட்ராவுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணத சரி அப்படின்னு அங்கீகரிச்சீங்கன்னா, நாளைக்கு வெளியில எங்கேயோ கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கு இந்த பொண்ணு. இந்த கார் ஓட்டிட்டு போற மாரிலாம் நான் விளாக் பார்க்குறேன். எவனையோ தெரியாம இடிச்சிருச்சு. அந்த இடத்துல வாய் தகராறுன்றது கை தகராறா மாரி அவனை ஏதாவது பண்ண போய் அது வந்து தப்பா போயிடுமா? இத வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணக்கூடாது. நம்ம சாண்ட்ராவுடைய நடிப்பை அங்கீகரிக்கல. சாண்ட்ரா நட்டிப்பு அரக்கி. அவங்க ஆஸ்கர் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்றதுல மாற்று கருத்து இல்ல. அதே நேரம் விஜே பார்வதியும் கமருதீனும் காரில் இருந்து சாண்ட்ராவை கீழே தள்ளிவிட்டதும் தவறு. அதை செய்திருக்க கூடாது. அந்த இடத்துல நீங்க வேற மாதிரி யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு விஜே பார்வதியுடைய அம்மா தன்னுடைய மகளுக்கு புத்தி சொல்றது தான் சரியாக இந்த இடத்தில் இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. மக்களாகிய நீங்க பார்வதியுடைய அம்மா பேசின இந்த கருத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் விஜே பார்வதியுடைய ரசிகர்கள் எப்படி என்ன கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்ற போகிறீங்க ஊற்றுங்க. சரி, என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பிக் பாஸ் ரிலேட்டடான எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.